இந்த வீடியோவில் வந்து செமி குக் சப்பாத்தி மிஷின். செமி குக்னா நீங்கள் ஃபேக்ட்ரியில் பார்க்குற இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வர சப்பாத்தி மிஷின் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து மாவு பிசைகிற மிஷின். நீங்கள் வந்து பவுடராக மாவு போட்டிங்கன்னா கூட தண்ணி ஆயிலெலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து மாவாக வந்து கொடுக்கும். சப்பாத்தி வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மாவு வரது இல்லையா, அது வந்து பண்ணுற மிஷின். இது பேர் வந்து டவ் மிக்சர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். பால்ஸை வந்து கட் பண்ணுறது, ஈக்குவலாக கட் பண்ணுறதுக்கு வந்து பால் கட்டிங் மிஷின் சொல்லிட்டு ஒரு மிஷின் வந்து இருக்குது. சவுண்ட் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மிஷின் ட்ரூ பால் கட்டிங் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு நிறைய ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸாக வேணும்னா இப்போது பார்க்குற மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் பால் கட்டிங். பால் கட்டிங் முடித்த உடனே நம்ம வந்து சப்பாத்தியை வந்து ஃப்ளாட் பண்ணுறது, அதாவது இப்போ இட்டு தர்றது இல்லை திரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து ஹேண்ட் ப்ரெஸ் மிஷின் சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் இதில் எலக்ட்ரிக் இருக்கும். ஸோ ஹீட்டோட வந்து ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் பேக்கெட்டில் பார்க்குற சப்பாத்தி வந்து ஹீட்டோடு தான் வந்து பண்ணுவாங்க. அது ஒன்று மேலே ஒன்று வந்து ஒட்டாது. அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ஹவருக்கு வந்து இந்த மிஷினில் வந்து 400 சப்பாத்தி கிட்ட பண்ணலாம். அண்ட் இதில் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா பூரியும் பண்ணலாம், பரோட்டாவும் பண்ணலாம், சோளாபூரி அண்டு அதர் ஸ்டஃப், அதாவது என்னென்னா இந்த ஸ்டஃப்டு பரோட்டாஸ், அந்த மாதிரி பன்னீர் பரோட்டா, ஆலு பரோட்டா எல்லாமே இந்த மிஷினில் வந்து பண்ணலாம். ஹேண்ட் ப்ரெஸ்க்கு அப்புறம் அதாவது அதே மாதிரி இதுவும் வந்து ஒரே வேலை தான் பண்ணோம். பட் இதில் வர சப்பாத்தி வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அண்டு அது கை வச்சு அமுக்கிறது ஒரு 1000 மேலே வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மிஷினில் வந்து நீங்கள் வந்து ஒரு 5000 அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. சப்பாத்தியில் வந்து வர குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு வர குவாலிட்டி வந்து இந்த மிஷின் தான். ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் மிஷின் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மிஷின். ஹைட்ராலிக்லேயே வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக வேணும். இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து 7000 10,000 சப்பாத்தி வந்து பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ப்ரெஸ் மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ப்ரெஸ் மிஷினோட பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு 2 சப்பாத்தி வந்து ஒரே டைமில் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு வேலையும் ரொம்ப குயிக்காக வந்து முடியும். அண்டு வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், இந்த மிஷினில் வர குவாலிட்டி மாதிரி வேறு எந்த மிஷின்லேயும் வராது. அதே மாதிரி நியூமேட்டிக் மிஷினும் இருக்குது. ஸோ இதுவும் அதுவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வரும், அதில் வந்து சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வரும். நீங்கள் தனியாக இண்டஸ்ட்ரி வைக்கணுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டு பக்கத்துலேயே தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன், கடைங்க பக்கத்துலேயே வந்து ரெசிடென்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி மிஷின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சப்பாத்தி வந்து ஹீட்டாக இருக்கும்போது நம்ம அப்படியே பேக் பண்ணோன்னா அதில் தண்ணி கொத்துட்டு உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அண்ட் அதில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகும். அது பேர் வந்து கூலிங் கன்வேயர் சொல்லிட்டு சொல்லுவோம். 2 லேயர் 3 லேயர் வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் டஸ்ட் பண்ணிவிட்டு ரெடி டு பேக்கில் கண்டிஷனில் வந்து இந்த மிஷின் வந்து கொடுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த டவுன் நீடர், பால் கட்டிங், ப்ரெஸ்ஸிங், அப்புறம் கூலிங் கன்வேயர் எல்லாமே வந்து சப்பாத்தி பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு. என்கிட்ட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி, நான் வந்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு மட்டும் தான் தருவேன், இல்லை பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட்டுக்கு மட்டும் தான் தருவேன், ஆனால் வந்து நான் வந்து குவாலிட்டியாக தரணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஷினும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து மோட்டர் ப்ரெஸ் மிஷின் சொல்லிட்டு சொல்லுவோம். அது என்னென்னா உங்களுக்கு வந்து விலையும் கம்மியாக இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு நீங்கள் வந்து லோக்கலில், அதாவது ஒரு நாளுக்குள்ளே சப்பாத்தியை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருவீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 9 இன்ச் மிஷின். அதுக்கப்புறம் வந்து இதே இதில் வந்து சைஸ் வந்து 10 இன்ச் மிஷினும் வந்து இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். தட் இஸ் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. நீங்கள் எது வேணால் வாங்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து செமி குக் பேக்கெட் சப்பாத்தி பண்ணுற ஃபேக்ட்ரியில் இருக்கிற மிஷினரி வீடியோ. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபுட் டெக் ஃபேக்ட்ரியான நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த சேனலில் வந்து வரும்.